ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வில்வாதர்ஸ் vlogs. இன்னைக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். இதே தான் இந்த மூவியை நான் பார்த்துருக்கேன், ஆனால் என்னோடய வீடியோலேயே வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா நான் ஒரு 2 ரெசிபி ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போல்லாம் அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி டிலீட் அந்த ஆப்ஷன்ஸ் வருமா, எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருந்துச்சு, கடுப்பாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நான் க்ளீனப் ஸ்பேஸ்ன்னு கொடுத்தேன்னா, அது நேற்று முந்தா நேற்று எல்லா வீடியோஸும் டிலீட் பண்ணிடுச்சு. அப்புறமா தான் நான் போய் வந்து எடிட்டிங்கில் பார்க்குறேன், சிலது வருது சிலது பிளாங்காக இருக்குது. ஐயையோ என்னடா இது அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் முடிவு பண்ணேன், எந்த வீடியோவும் ஷூட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுற வரைக்கும் க்ளீனப் ஸ்பேஸ் கொடுக்காத, அது ஸ்பேஸ் ரன் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, வீடியோ எடுக்கவில்லைனாலும் பரவாயில்லன்ட்டு. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் vlog-ஐ எடுத்துகிட்டு அது இல்லைன்னும் போது ரொம்ப கஷ்டமாயிடும். யாருக்கெல்லாம் இது தெரியுதோ இல்லையோ, என்ன மாதிரி புதுசாக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வழி தெரியும்னு நான் யோசிக்கிறேன். ரொம்ப புலம்புற இல்லை, ஆமாங்க 8 நிமிஷம் வீடியோ போயிடுச்சுல, கொஞ்சம் புலம்பி தானே ஆகணும், இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு மனசை தேத்திக்கிட்டாலும் அப்பப்போ வந்து போகுது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அந்த மாதிரி மாஸ் டைலாகை நானே யோசிச்சுட்டு சாட்டர்டே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாமே அப்படின்ட்டு யோசித்து வச்சுருந்தேன். ஸோ சாட்டர்டே அன்றைக்கி எங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இருந்தேன். வீக்கெண்டுனாலே ஒன்று நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, சூப்பராக சமைச்சு சாப்பிடுவோம். இதுதான் என்னோட இப்போதைக்கு ரொட்டீனாக வச்சுருக்கேன். ஏன்னா சம்மர் வந்தால் தானே வெளியே போகிறது அதெல்லாமே இருக்கும். இப்போது இன்னுமே குளிருது, ஸோ பெருசாக வெளியே போகிற மாதிரி எந்த பிளான்ஸும் இல்லை. ஸோ சூப்பராக சமைக்கலாமே அப்படின்ட்டு கேபேஜ் மஞ்சூரியன், பரோட்டா, எம்டி சால்னா, பிரியாணி எல்லாமே பண்ணி செம்மையாக சாப்பிட்டோம். இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக 2 ரெசிபியை ஆட் பண்ணியிருக்கேன், எம்டி சால்னா அண்ட் பிரியாணி. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்களோட வீக்கெண்ட் எப்படியெல்லாம் பிளான் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பரோட்டாவோட அல்டிமேட் காம்பினேஷன் வந்து எம்டி சால்னா தான். நம்ம என்ன குருமா எப்படி பண்ணி சாப்பிட்டாலும் சால்னாவோட சாப்பிடும்போது தனி லெவலில் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. கூடவே நம்ம பரோட்டா மீந்துச்சுன்னா கூட கொத்து பரோட்டா போட்டுக்கலாம் சால்னா இருந்தால். ஸோ 2 in 1 ரெசிபியாக இன்றைக்கி நான் வந்து எம்டி சால்னா பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ணியிருந்தேன். ஒரு குக்கரில் ஆயில், வெண்ணெய் 2மே போட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நீளமாக சாப் பண்ணிவிட்டு அதையும் போட்டுடணும். கூடவே புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் இங்கே 3 தக்காளி எடுத்திருக்கேன், ரொம்ப குட்டி சைஸு, அதனால 3 எடுத்திருக்கேன். நல்லா ப்யூரி பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். நான் இன்றைக்கி வால்நட் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்னென்ன போட்டிருக்கேன்னா வால்நட், முந்திரி, பாதாம், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் பாப்பி சைடை ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை குக்கரில் ஆட் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த பேஸ்ட்டுக்கு நீங்கள் முந்திரி, வால்நட் அதெல்லாம் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வறுத்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கிட்டாலும் சேம் டேஸ்ட் தான் தரும், ட்ரை பண்ணுங்கள். நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு ஒரு விஷல் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சால்னா ரெடி ஆகிடும். இறக்கும்போது கொத்தமல்லி போட்டு இறக்குங்க, செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூடவே நீங்கள் பரோட்டா வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லியோடவும் சூப்பராக இருக்கும். டெய்லியும் சாம்பார் தானே சாப்பிடுவோம், அதை தாண்டி சால்னாவோட இட்லி வேறு லெவல் காம்பினேஷன். இல்லை எனக்கு பரோட்டாவும் பிடிக்காது இட்லியும் பிடிக்காதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்தி பண்ணுவீங்கள்ல, சப்பாத்தியோடு சாப்பிடுங்க. இல்லைம்மா எனக்கு எதுவுமே பிடிக்காதுன்னா பிரியாணி இல்லைன்னா ப்ளெயின் குஸ்கா பண்ணுவோம்ல, அதோட இந்த சால்னாவை வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் அதுதான் பண்ணியிருந்தேன். நான் பண்ணியிருந்தது வந்து பிரியாணி, பரோட்டா, சால்னா, கொஞ்சமாக கேசரி, ரைத்தா, இதுதான். பட் மோஸ்ட்லி எல்லோரும் விரும்பி சாப்பிட்டது வந்து பிரியாணியோட சால்னாவும் பரோட்டாவோட சால்னாவும் தான். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்த ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக பீஸி பிரியாணி. இதை நான் பிரியாணின்னு நானே சொல்லிப்பேன், பட் இது உண்மையிலே பிரியாணி தான். ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் சேம் எப்போ எடுத்தாலும் நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் போட்டு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நெய்யும் வேறு டேஸ்ட் தரும். பட் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அது
ரிச் டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நான் இப்போ ரீசென்ட்டா தான் பட்டருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கேன். இந்த டிப் குடுத்தது வந்து என்னோட ஹஸ்பண்ட். ஏன்னா அவங்க செலக்டிவா தான் குக் பண்ணுவாங்க. பட் அவங்க எப்பவுமே பட்டர் யூஸ் பண்ணுவாங்க. கேட்பேன், "ஏன்பா எப்பவுமே பட்டர் யூஸ் பண்றீங்க? நீங்க நெய்யே யூஸ் பண்ணலாமே" அப்படின்ட்டு. "இல்லப்பா பட்டர யூஸ் பண்ணு சூப்பரா இருக்கும்" அப்படின்னாங்க. அப்போலேருந்து தான் நான் பட்டருக்கு ஷிஃப்ட் ஆனேன். வேற லெவல் டேஸ்ட் தரும். இப்போ ரெசிபிக்கு போலாமா? இதுக்கு ஒரு பெரிய குண்டா வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இன்னைக்கு 5½ கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன். அதனால பெருசா எடுத்திருக்கேன். நீங்க சின்னதா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆயில், பட்டர் 2மே ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு கண்டிப்பா ஸ்டோன் ஃப்ளவர் இருக்கும்ல, அத ஆட் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிரியாணிக்கு அதுதான் ஃப்ளேவர் குடுக்கும். ஸோ அத மிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஆனியன் சாப் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறம், நம்ம இன்றைக்கி டெஸ்கோ வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கோம். இங்கே எனக்கு எடுக்கிற ஃப்ரோசன் ஈஸி வெஜிடபிள் டெஸ்கோ தான். ஸோ நான் 5½ கிளாஸ் ரைஸுக்கு ஒரு ஃபுல் பேக்கெட் போட்டிருக்கேன். வெஜிடபிளே இல்லைன்னா நல்லா இல்லைல்ல, அதனால. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், பிரியாணி பவுடர், கொரியாண்டர் பவுடர். பிரியாணி பவுடர் வந்து வீட்லேயே பண்ணது. முன்னெல்லாம் நான் வந்து ஈஸ்டர்ன் மசாலா யூஸ் பண்ணுவேன், இல்லைனா ஆச்சி மசாலா யூஸ் பண்ணுவேன். இப்போ அது 2ம் இங்கே கிடைக்கிறது இல்லை, அதனால் நானே வீட்டில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த பிரியாணிக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள்னால் அது கேர்டு தான். இது கொஞ்சம் புளிச்ச கேர்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனாலேயே நான் இந்த பிரியாணி பண்ணுறேன்னா நேச்சுரல் யோகர்ட் தான் வாங்குவேன். கேர்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு அப்படின்னு எல்லாரும் கலாய்க்கிறத நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 1 கிளாஸுக்கு ஒரு ஒரு மீடியம் ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆமாம், கரெக்டாக இருக்கும். நான் வேணா என்னோடய ஸ்பூனை நெக்ஸ்ட் வீடியோவில் கூட ஆட் பண்ணுறேன். அந்த ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் போடுறேன். 160 ml ரைஸ் எடுத்தோம்னா. ஸோ அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வருது. ஸோ நம்ம உப்பு போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1:1½ வாட்டர் போட்டு பாஸ்மதி ரைஸ் போட்டு 15 மினிட்ஸ் தம்மில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த பிரியாணி வந்து என்னோடய ஃப்ரெண்டு ரெசிபி. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க கொடுத்தமிச்சிருந்த பிரியாணி இது. நான் சும்மா டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பராக இருக்கே அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே இருக்கிறவங்களுக்கு டெஸ்கோ வெஜிடபிள்ஸ் கிடச்சிதுன்னா வேறு லெவல். ஏன்னா நம்ம கட் பண்ண தேவையில்ல, எதுவுமே இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டு நான் இப்போ அவங்க பேரே வச்சுட்டேன். யார் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் இவங்களோட பிரியாணி அப்படின்னு சொல்லிவிடுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி சூப்பராக சாப்பிட்டோம். இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன்னா கேபேஜ் மஞ்சூரியன், பரோட்டா, எம்டி சால்னா, பிரியாணி, ரைத்தா, கூடவே கேசரி அண்ட் சாலட். டெசர்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மேங்கோ சீஸ் கேக் அண்ட் எங்கள் வீட்டில் கொஞ்சமாக பிஸ்தா ஐஸ்கிரீம் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக சாப்பிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.